பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட தூத்துக்குடி பகுதியை எட்டி பார்க்கல. தூத்துக்குடி பகுதியில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன நிவாரண பொருட்களை கொடுத்தாலும் அவன் நமக்கு ஓட்டு போட போறதில்ல, அதனால அவனை கண்டுக்காம விட்டுருன்னு புறக்கணிக்கப்பட்ட மக்களாக அந்த கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க, அந்த சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறாங்க. சிறுபான்மைன்னு சொன்னாலும் சீமான் வைவார், அவங்க சிறுபான்மை இல்லை, நாம் எல்லாரும் தமிழ் குடியைச் சேர்ந்த ஆக பெரும்பான்மையானவர்கள் அப்படிங்கிறத சொல்வார். அப்படி அந்த கிறிஸ்துவ மக்கள் புறக்கணிக்கப்படும் போதும் அந்த இடத்துக்கு போய் திரு சீமான் கொடுக்கிறாரு. சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, இனம் பார்க்கல, எல்லாருக்கும் இந்த நிவாரண பொருட்களை பெற்ற பலர் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததி சமூக மக்களும் அதுல பெற்றிருக்கிறார்கள். அருந்ததி மக்களுக்கு சீமான் எதிரி போல சித்தரிக்க திட்டமிட்டான். இந்த நாகை திருவள்ளுவேங்கிறவெல்லாம் திமுக கிட்ட கூலி பிச்சை வாங்கிட்டு மானங்கட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு சீமான் யாரு, அவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறத இனம் கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து அனைத்து மக்களும் உணர தொடங்கி இருக்கிறார்கள். உணர்த்தி இருக்கிறது இந்த பெருவெள்ளம். இந்த நிவாரண பொருட்களை வாங்கக்கூடிய அத்தனை மக்களும் அண்ணன் சீமானை பார்த்து ஐயா நீ நல்லா இருக்கணையாங்கிற ஆசையை வழங்கிட்டு போறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனால் மக்களின் ஆசி பெற்ற தலைவர்கள் வெகு சிலர். இன்னைக்கு மக்களை நெருங்க முடியாது. ஸ்டாலினோ மோடியோ அவன் கடிச்சு கொதறிடுவான், அவ்வளோ ஆத்திரத்தில் கோபத்தில் இருக்கிறான் இந்த தலைவர்களை மேலே. ஆனால் திரு சீமான் மக்களை நெருங்குறார். அந்த மக்கள் சீமானை தொட்டு ஆசி வழங்குறாங்கன்னா அது 100 முதலமைச்சர் பதவிக்கு சமம். அதே சமயத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கனிமொழியை சுற்றி வளைச்சி மக்கள் விரட்டுறாங்க, அமைச்சர்களை விரட்டுறாங்க, எம்எல்ஏக்களை விரட்டுறாங்க, மேயர் வீட்டை முற்றுகையிடுறாங்க. ஆனால் சீமானிடம் நெருங்கி வரக்கூடிய மக்கள் அவருக்கு ஆசி வழங்குறாங்க. அப்படின்னா மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இது காட்டுது.